அண்மைச் செய்தி மயிலாடுதுறை ஆட்சியரகம் எதிரே சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் பெண் ஊழியர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. வணக்கம் சுந்தரமூர்த்தி. மயிலாடுதுறை ஆட்சியரகம் எதிரே சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் போது திமுக சார்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியில 313வது வாக்குறுதியாக சத்துணவு ஊழியர்கள் சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்படும், பென்ஷன் தொகை அதிகரித்து தரப்படும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அளித்திருந்தது. ஆனால் ஆட்சி முடிய போகும் இந்த நேரத்தில் கூட அந்த கோரிக்கைகள் எதனையும் நிறைவேற்றவில்லை. கோரிக்கைகளை நிறைவேற வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று சத்துணவு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக பள்ளிகளில் இன்று மதியம் சத்துணவு வழங்கப்படவில்லை. கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஊழியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் நடத்தியுள்ளனர், மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக அப்போது அவர்கள் எச்சரித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.